திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததி கூர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய புகுந்து நன்றுரைக்கு பொய்யிருள் கடந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னம் மமதத்தன் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவுருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய மனம் மொழி மேகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் அருளிய போற்றி பவருடைய நூலினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வேளையிலே இன்று இறைவனுடைய கருணையால் 12ஆம் கண்ணியை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் அருள் செய்துள்ளது. இதிலே 11ஆம் கண்ணி 12, 13 இது மூன்றையும் கூட்டி படித்து அதில் 12ஆம் கண்ணியை நாம் படிப்போம். உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. அருமையான இடம் இந்த நூலிலே. இது ஒரு முக்கியமான இடம். என்னவென்றால் நம்முடைய வாழ்வினுடைய தொடக்க நிலையை இங்கே எடுத்து காட்டியுள்ளார் நம்முடைய உமாபதி சிவனார். இதிலே 12வது கண்ணி முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மன முதலா வந்த விகாரத்தால். ஒரு அருமையான இடம் இது. முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து பொலிவுடைய மாயையின் காரியமான உடல் கருவி உலகம் நுகர்பொருளாகியவற்றை படைத்து கொடுத்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால் விரும்பிய உலகங்களில் விரும்பிய நுகர்ச்சிகளை நுகரும்போது ஆணவ மயக்கத்தால் இறைவன் உதவியை மறந்து மனம் காரணமாக வந்த விருப்பு வெறுப்புகளால் என்று நம்முடைய நிலையை இங்கே உயிரினுடைய ஆன்ம இயல்பை இங்கே குறிக்கின்றார். இதில் இந்த பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து அவற்றான் மனமுதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி என்பது இங்கே தனு என்பது இங்கே சூக்கும தேகத்தை குறிக்கும். மன முதலாய் என்பது மனங்காரணமாய் என்பது நம்முடைய சிவஞானம் ஆபாடி. போற்றி பகருடை இந்த பகுதியில் உயிர் முதலில் எவ்வாறு உடலை பெற்று பிறக்கின்றது என்பது கூறப்பெற்றுள்ளது. ஆணவத்தால் முழுதும் மறைக்கப்பட்ட உயிர் கேவல நிலையில் இருந்தபோது இறைவன்
மாயையிலிருந்து நுண்ணுடலை படைத்தளிப்பார். நுண்ணுடலை பெற்ற உயிர் மனதால் பலவாறு நினைத்தலை செய்யும். அதனால் வினை நிகழும். அவ்வினைக்கு ஏற்ப பருவுடலை தருவார். முதலாக நமக்கு பிறப்பு கொடுக்கப்பட்டது இப்படித்தான். இங்கு தனு என்பது நுண் உடலை குறிக்கும். மனம் முதலாக என்று இங்கே குறிப்பது அந்த கரணங்கள் என்று மற்றவர்கள் பொருள் செய்கின்றார்கள். அது அவ்வாறு பொருந்தாது. சிவஞான முனிவர் மனத்தின் காரணமாய் என்று பொருள் செய்ய வேண்டும் என்று காட்டியுள்ளார். எனவே மனம் முதலாக உள்ள அந்த கரணங்களுக்கு தக்கவாறு உடலை கொடுக்காமல் மனத்தின் காரணமாக மனம் எப்படி செயல்படுகிறதோ அதற்கு தக்கவாறு அந்த முதல் பருவுடலை சிவம் நமக்கு அருள் செய்கின்றது. இதில் நேற்றே நமக்கு இந்த மாயையிலிருந்து எப்படி இறைவன் அதை உருவாக்குகின்றதை சிந்தித்தோம். இந்த மாயையிலிருந்து நேரடியாக அவன் உடலை செய்யாமல் தத்துவங்களை உருவாக்கி, எப்படி சொல்லணும்னா, ஒரு குழந்தை விளையாடுவதற்கு ஒரு வீடு கட்டுவது போல, அல்லது என்றால் ஒரு தேர் செய்வது போல இந்த பிளாஸ்டிக் அந்த சின்ன சின்ன கியூபிக்ஸ், அந்த சின்ன சின்ன கியூப்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதை ஒன்று ஒன்றாக பொருத்தி கொண்டே வந்தால் அந்த வீடு போல ஆகிவிடும். அப்படி நமக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா செல்ஸு இத்தனை லட்சம் இல்லை இத்தனை கோடி செல்கள் ஒன்று கூடினால் அது ஒரு உறுப்பாக அப்படி காணப்படுகிறது. இப்போ நமக்கு மூக்கு அப்படின்னு எடுத்தால் இந்த மூக்கில் லட்சக்கணக்கான செல்கள் இல்லை கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று கூடி அந்த வடிவத்தை பெற்றிருக்கின்றது. எனவே தனித்தனியாக உள்ள அந்த செல்களை ஒன்று கூட்டி ஒரு உறுப்பை சிவம் உருவாக்குகின்றது. அப்படி நம்முடைய கருவிகரணங்கள் எல்லாமே தத்துவங்கள், சிறு சிறு பொருள்களை இறைவன் அந்த ஒன்று கூட்டி ஒரு உடம்பாக செய்வது. இதில் என்ன ஒரு அதிசயம் என்றால், இந்த சிறு சிறு செல்களை ஒன்று கூட்டி ஒரு சேர அந்த உடல் ஒவ்வொரு உறுப்பாக வளர்ந்து வருவது போலவே அவன் இயக்குகின்றானே, அது அற்புதம். இப்போ நமக்கு முதல்ல அந்த மனம் காரணமாக கொடுக்கப்பட்ட அந்த உடலில் நமக்கு 5 வகை உடல்கள் உண்டு. அதில் முதல் கொடுக்கப்பட்டது வித்யா தத்துவங்களில் ஒன்றான மாயா தத்துவம். நமக்கு சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு முதல் சரீரமாக இறைவன் கொடுப்பார். இது காரண சரீரம் என்று இதற்கு பெயர். இந்த உடம்பை பெற்ற ஆன்மாக்களுக்கு ஒரு வகை ஆனந்தம் உண்டாவதால் இது ஆனந்தமய கோஷம் என்றும் பொருள்படும். இது முதல் உடம்பு. இந்த உயிருக்கு மேல் ஒரு கவசம் போல் மெலிதாக அப்படியே கவர் பண்ணி வைக்கிறார் இறைவன். அதற்கு மேல் அடுத்த உடம்பு வித்யா தத்துவங்களான காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற 5 கூடிய கூட்டுநிலை புருடன் எனப்படும். இது 2வது உடம்பாக இறைவன் அமைத்து கொடுப்பார். இது கஞ்சுக சரீரம் எனவும் பெயர்படும். இந்த உடம்பை பெற்ற ஆன்மாக்களுக்கு ஒரு வகை தெளிவு, சிறிது அறிவு உண்டாவதால் இது விஞ்ஞானமய கோஷம் எனப்படும். இது 2வது உடம்பு. 3வதாக அதற்கு மேல் ஒரு போர்வை போர்த்தது போல குணத்தத்துவம், ஆன்ம தத்துவம் 24இல் குணத்தத்துவமான சித்தம் 3வதாக நமக்கு இந்த உடம்பாக அமையும். இது குணசரீரம்
எனப்படும். இது மனம், புத்தி, அகங்காரங்களுடைய தொழில்பாடுகள் சரியாக அது இயங்குவதற்கு பயன்படுவதால் இது மனோமய கோஷம் எனவும் கூறப்படும். எனவே இவையெல்லாம் அதிசூக்குமமாக அமையும். இது அதிசூக்கும உடம்புகள். இந்த மூன்றும் சேர்ந்தால் அது அதிசூக்குமமாக இருக்கும். அதற்கு மேல் நான்காவதாக ஒரு உடம்பு, அது சூக்கும சரீரம். ஆன்ம தத்துவங்கள் 24 உள்ளதல்லவா? அதிலே மனம், புத்தி, அகங்காரமான 3 அந்த கரணங்களும், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற 5 தன்மாத்திரைகளும் ஆகிய 8 தத்துவங்களும் நமக்கு 4வது சரீரமாக சிவம் அமைத்து கொடுப்பார். இது சூக்கும சரீரம் என்றும் கூறப்படும். இதைத்தான் நமக்கு அவ்வை பிராட்டியார் விநாயகர் அகவலிலே புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி என்பார். எனவே இது புரியட்டகாயம் எனவும் பெயர்படும். இந்த சரீரம், இந்த உடம்பு கிடைத்த உடனேயே ஆன்மா ஒரு உயிர்ப்பு, அதற்கு இப்பொழுது ஓரளவு அது ஒரு இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயிர்ப்பு ஆற்றல் பெற்ற உணர்வு தோன்றுவதால் இது பிராணமய கோஷம் என்று இந்த 4வது உடம்புக்கு பெயர். இந்த 4ற்கு அடுத்தது முதல் 3 அதிசூக்குமம். 4வது உடம்பு சூக்கும உடம்பு. அதற்கு மேல் தூல சரீரம், அதாவது பரு உடம்பு. இது 5வது உடம்பாக அமையும். இந்த 5வது உடம்பில் ஆன்ம தத்துவங்களில் மண் முதலிய 5 பூதங்களும், ஞானேந்திரியம் 5ம், கண்மேந்திரியம் 5ம் ஆகிய 15 தத்துவங்களும் கூடி நமக்கு 5வது உடம்பாக அமைத்து சிவம் அருள் செய்வான். இதுதான் தூல சரீரம். இந்த தூல சரீரம் உணவுப் பொருள்களால் வளர்வதால் இதற்கு அன்னமய கோஷம் என்றும் பெயர். இந்த 5 வகை உடம்புகளில் தூல சரீரம் மட்டுமே பிறவிதோறும் அழிந்து அழிந்து புதிதாக சிவம் தோற்றுவிப்பார். ஏனைய 4 உடம்புகளும் ஆன்மா இறைவன் திருவடியை அடையும் வரை அழியாமல் இருக்கும். இது நமக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த உடம்பு. இதே இந்த பிறவி கழிந்து அடுத்த பிறவி என்கின்ற நிலையில் இறந்து போன பிறகு இது சொர்க்கமோ நரகமோ சென்றால் அங்கே அந்த சொர்க்கத்தில் சுகபோகங்களை நுகர்வதற்கு அங்கே பூதசார சரீரம் என்ற உடம்பு கொடுக்கப்படும். நரகத்தில் நரக துன்பத்தை அனுபவிப்பதற்கு தக்கவாறு அங்கே ஒரு தூல சரீரம் கொடுக்கப்படும். சூக்கும உடம்பு ஒன்றுதான், அது யாதனா சரீரம் எனவும் பொருள்படும். இப்படி இறைவன் மனம் காரணமாக, இந்த மனமுதலா, இப்பொழுது நம்ம அந்த பாடத்தில் உள்ள கண்ணியை பாருங்க. முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால், இந்த மனம் முதலில் எப்படி இயங்குகிறதோ, என்ன நினைப்பு வருகிறதோ அதற்கு தக்கவாறு இந்த நுண்ணுடலை இறைவன் படைத்தளிக்கின்றான். அதற்கு தக்கவாறு பருவுடலையும் இறைவன், அதற்கு ஒரு வினை நிகழும். அந்த வினைக்கு தக்கவாறு மனம் இயங்க ஆரம்பித்தவுடனே, சாதாரணமாக நம்ம உண்மை விளக்கத்திலே படித்திருப்போம், நமக்கு வினைகள் 3 வகையால் நமக்கு வினைகள் நிகழும். மனம்,
வாக்கு, காயம். எனவே இந்த மூன்றாலையும் நல்வினைகளையும் செய்ய முடியும், தீவினைகளையும் செய்ய முடியும். எனவேதான் இந்த செயல்பாட்டிற்கு அடிப்படை காரணமாக இருப்பது மனம்தான். எனவே மனத்தை ஒழுங்குபடுத்துதல் தான் நாம் மிகச்சிறந்த ஒன்று. எனவே இந்த மனம் எப்படி நினைப்புகள் வருகிறதோ அதற்கு தக்கவாறு நுண்ணுடலை கொடுத்து, அதனால் வினை நிகழ்தலை கொடுத்து, அதற்கு தக்கவாறு பருவுடலை பெருமான் தருவன் என்ற ஒரு அருமையான இந்த முதல் பிறவியில் நமக்கு எப்படி உடம்பு கொடுக்கப்படுகிறது என்பதை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியது. தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகிழ் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வைய நெடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் வழங்குக சைவ நன்னெறிதாம் தழைத்தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே. தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய்ப் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய்ப் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.